குறள் 24. உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து. கதை. ஒரு காட்டில் கவினும் அவனின் 5 குட்டி யானைகளும் விளையாடிக் கொண்டிருந்தன. யானையின் பெயர்கள் கண், காது, மூக்கு, வாய் மற்றும் மெய். இந்த யானைகள் சொல்லொணாத சேட்டை. கண் யானை அழகான பொம்மைகளை பார்த்தால் அடம் பிடிக்கும். வாய் யானை மிட்டாய் பார்த்தால் உடனே சாப்பிட ஓடும். காது யானை வீணான சத்தங்களைக் கேட்க ஆசைப்படும். இப்படி 5 யானைகளும் 5 திசையில் கவினை இழுத்து கொண்டு ஓடின. பாவம் கவின் எங்கே போவதென்றே தெரியாமல் தவித்தான். அப்போது அவனது தாத்தா ஒரு தங்கத் தடியை கொடுத்தார். அதற்கு பெயர் அறிவு. தாத்தா சொன்னார், கவின், இந்த அறிவு என்னும் தடியால் யானைகளை மிரட்டாதே, அன்போடு வழிநடத்து. கவின் தன் அறிவை பயன்படுத்தினான். யானைகள் மிட்டாய்க்காக ஓடும்போது, இப்போது மிட்டாய் சாப்பிட்டால் பல் வலிக்கும், பிறகு சாப்பிடலாம் என்று தன் அறிவால் தடுத்தான். வீணான இடங்களுக்கு யானைகள் ஓட முயன்றபோது, இங்கே ஆபத்து, வராதே என்று தடுத்தான். மெல்ல மெல்ல 5 யானைகளும் கவின் சொல்படி கேட்கத் தொடங்கின. இப்போது கவின் அந்த யானைகள் மீது கம்பீரமாக அமர்ந்து காட்டை சுற்றி வந்தான். இதை பார்த்த தேவதைகள், தன் 5 புலன்களையும் அடக்கிய இவன் எதிர்காலத்தில் பெரிய தலைவனாக மின்னுவான் என்று வாழ்த்தி பூக்களை தூவினார்கள்.